அனைவருக்கும் காலை வணக்கம். 264 ரிசல்ட்டு நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் 64, 65, 46, 56 அப்படிங்கிறதோட ஏபிஎஸ்சிபிசியை நம்ம முடிச்சிட்டோம். நேற்று கணிப்புகள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வந்து 950, 930 அப்படிங்கிற மாதிரியும் 059, 039 அப்படிங்கிற மாதிரியும் நம்ம போர்டு வைஸ் கணிப்பு எடுத்தோம். இருந்தாலும் இந்த தனலட்சுமி அப்படிங்கும்போது அதுக்கு காரணியா ப்ளஸில் வேறு விதமான ஃபார்மெட்டில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம அதைப்படி எடுத்தது தான் ஏபிஎஸ்சிபிசியில் 64, 65, 46, 56 அப்படிங்கிற மாதிரி. அதுலேருந்து நம்மளுக்கு 64 அப்படிங்கிறது நம்மளுக்கு பிசியில் பாஸ் ஆகுச்சு நேற்று. ஓகேங்களா? இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு. ஓகே, இன்றைக்கி நம்மளுடைய கணிப்புகளில் எப்படி இருக்க போகுது, போர்டில் என்ன மாதிரி வரப்போகுது. பெண்டிங் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 058 இதுதான் வரணும். சொல்லப்போனால் ஏ போர்டில் 0, பி போர்டில் 5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8. இது வந்து நம்மளுக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0வும் இன்னும் வரல, பி போர்டில் 5ம் இன்னும் வரல, சி போர்டில் 8ம் இன்னும் வரல. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பெண்டிங் நம்பரில் இருக்கக்கூடிய எண்கள். பட் இருந்தாலும் இப்போ இன்றைக்கி இந்த போர்டு வைஸில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நேற்று நம்ம வந்த ஃபார்மேட்டில் எடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம இங்கே 7க்கு 2, 2க்கு 5, 5க்கு 4 அப்படின்னா ஏ போர்டில் என்ன, ஏபிசி இப்படி எடுத்துக்கோமே. 7க்கு 2, 2க்கு 5, 5க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் சொல்லப்போனால் 9 அப்படிங்கிற ஒரு எண்ணு வரணும். 9 இன்னும் வரல. 9 வந்து இருக்குது, பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10, 13 நாளுக்கு முன்னாடி 9 அப்படிங்கிறது இருக்குது. 9க்கு 6, 9க்கு 7 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அப்படிங்கிறது வரலாம். ஏ போர்டில் என்னுடைய கணிப்புப்படி அது வந்து 9. சரி, இதே மாதிரி பி போர்டில் 9016 1க்கு 6னா 6க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 6க்கு 8 அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கணிப்பு வருது. 6க்கு வந்து 8. ஓகேவா? அதே மாதிரி 6232 2326 அப்படின்னா 2325 அப்படிங்கிற மாதிரி வரலாங்கிற மாதிரி தோணுது. 232 இந்த இடத்துல மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 அப்படிங்கிறது இருக்குது. 232 2323 அப்படின்னு கூட வரலாம். அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 983 அப்படிங்கிறதோட நான் வந்து இந்த கெஸ்ஸிங்கில் ஒரு செட்டு அப்படிங்கும்போது 983 தான் நான் இது பண்ணுறேன். பட் இருந்தாலும் இது வந்து 2 மணிக்கு மேலே எப்படி நம்மளுக்கு தெரியுதுங்கிறத பார்த்து நம்ம மெம்பர்ஷிப்பில் 4Dயில் கொடுத்துருவோம். ஸோ இப்போதைக்கு வந்து 983 2க்கு 9, 6க்கு 8, 4க்கு வந்து 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு வருது. இந்த 983 அப்படிங்கிறது பாக்ஸில் ஒரு கணிப்பாக நம்ம பார்க்குறோம். சரியா? ஓகே, இப்போ வந்து இந்த 983 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 058 அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்படின்னா நான் எடுத்தது 983 058 அப்படின்னா நான் 983 அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது 9க்கு 0, 8க்கு 5, 3க்கு 8. ஸோ நான் இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் இருக்கிற எண்ணையுமே நான் வந்து இன்றைக்கி பாக்ஸில் 983 058 அப்படிங்கிறது 2 செட்டு பாக்ஸ் எண்ணாக நான் வந்து இன்றைக்கி கணிப்புகளாக நம்ம பார்க்குறோம். சரியா? இதுதான் நம்ம இன்றைக்குரிய கணிப்பு பார்க்குறதுல. அதே மாதிரி நம்மளுக்கு ஆல் போர்டில் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே 8 இருக்குது. 8க்கு 5 பவர். ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8க்கு 5, ஏ போர்டில் 9 அல்லது 0 அப்படிங்கிறது நம்ம ஒரு கணிப்பாக பார்க்குறோம். ஓகேவா? 983 அப்படிங்கிறது தான். ஆனால் 3க்கு 5 பவர், 8க்கு 5, 8க்கு 3 பவர் இருக்குது, 5க்கு 3 பவர் இருக்குது. அப்படிங்கிற 3க்கு அப்படியே ஆப்போசிட்டில் 3க்கும் 8, 3க்கும் 5 அப்படிங்கிறதுனால பவரில் எடுத்துருக்க ஆல் போர்டு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 0. சரி, இதுலேருந்து நம்ம ஏபிஎஸ்சிபிசி பார்க்குறோம் அப்படின்னா எப்படி? இப்போ நம்ம எடுத்த கணிப்புலேயே நம்ம ஏபிஎஸ்சிபிசிங்கிறது நம்மளுக்கு ஒரு கணிப்பில் பார்க்குறோம் அப்படின்னா அது எதில் வருது அப்படிங்கிறது. இன்றைக்கி கொஞ்சம் ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு சில நாட்கள் கொஞ்சம் நிறைய செட்டு வர மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ 9 8 அதை பிறகுனா 8 9, அடுத்தது பார்த்திங்கன்னா 8 3 அதை பிறகுனா 9 3. ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 0550 சரிங்களா, 058ன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 5885. ஸோ நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ்சிபிசியில் 98 89 83 93 05 50 58 85 அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு கணிப்பு நம்ம அப்போ வந்து பார்க்குறோம். ஓகேவா?
ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் இதுதான் நம்மளோட கணிப்புகளில் இருக்குது. சரியா? ஓகே. இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த கடைசியாக வந்து சம்ருதியில் என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கடைசியாக வந்து சொர்ண கேரளம் அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு வந்து 875 இங்கே இருக்குது. 875 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 875 அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து எப்படி வந்திருக்குங்கிறத தான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸாக காமிக்கிறேன். அதான் கார்னே ப்ளஸ்ஸு சொர்ண கேரளம், அதே மாதிரி கார்னே ப்ளஸ்ஸு சொர்ண கேரளம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ஏபியில் கார்னே ப்ளஸில் டபுள்ஸ் வரும்போது நம்மளுக்கு பிசியில் டபுள்ஸாக வந்துச்சு போன தடவை. சரியா? சரி. இப்போ இது மேட்ச் படி நான் 264ங்கிற ரிசல்ட்டு எழுதிக்கிறேன். இங்கே என்ன இருக்குது? 8க்கு கிராஸாக 4 இருக்குது. 8க்கு 4 அப்படின்னா 8க்கு 4 அப்படின்னா 6க்கு வந்து 2. அதே மாதிரி 8க்கு 4னா 8க்கு 4னா 2க்கு வந்து 8. சாரி, 8க்கு 4னா 2க்கு வந்து 8. இருங்க சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு இப்போ சொன்னால் தான் புரியும். இந்த பேட்டர்ன் படி ஒரு சில நாள் வரும். அதே 8க்கு 4 அப்படின்னா 8க்கு 4னா 2க்கு வந்து 8. ஓகே. இப்போ இங்கே 6க்கு அப்படிங்கும்போது இங்கே 8க்கு 4 அப்படின்னா 6க்கு வந்து 2. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து பிசி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த 82 நான் சேர்த்துக்கிறேன். ஓகே. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 8க்கு 8 இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 3க்கு 8 இருக்குது. சரி, நம்ம இந்த இடத்துல 2க்கு 2ன்னே வச்சுக்கோமே. 3க்கு 8 அப்படின்னா 2க்கு வந்து 7. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து 782 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. 782 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங்கில் கிடைக்கிது. 2க்கு 2 இறங்குமா, 6க்கு 2, 2க்கு 3 அப்படின்னு வந்துடுச்சு. அப்படின்னா 3க்கு வந்து 6 வராமல் 7 வரலாம். அப்படி சொல்ல போனால் நம்மளுக்கு வந்து 782 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் எண்ணாக வச்சுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி 4 ரிசல்ட் வச்சு இது வந்து சப்போர்ட் எண் தான். 782 அப்படிங்கிற ஒரு எண் வந்து சப்போர்ட்டுக்கு. 782 அப்படிங்கிற எண் சப்போர்ட்டு. ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகளை நம்ம பார்க்குறது. 782 5 8 9. ஆமாம், ஒரு வேளை 2க்கு 7 வரலாம். ஏன் அப்படின்னா 2க்கு வந்து ஏற்கனவே இந்த இடத்துல 4 இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ளஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ப்ளஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்கன்னா எந்த இடத்துலனா இங்கே பார்த்தீங்கன்னா 6க்கு 6 பவரு, 6க்கு அப்புறம் 2 பவரு 2 3 அப்படின்னு வந்திருக்கு. 2 3 அப்படிங்கும்போது திருப்பி 4 வரும், 5 வரும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளுக்கு வந்து காமனாக பார்த்திங்கன்னா 2க்கு என்ன பவரு? 7 பவரு. அதே மாதிரி 2க்கு என்ன பவரு? 5 பவரு. 2க்கு 7 பவரு, 2க்கு 5 பவரு, 2க்கு 9 பவரு. அப்படி தான் இப்படி திருப்பி இப்படியில் தான் வரும். ஸோ நம்ம ஏற்கனவே ஏ போர்டில் 9 அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம், 0வும் கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 0 7 இன்றைக்கி வந்து ஒரு 3 எண்ணாக கணிப்பில் எடுப்போம். ஏன்னா பெண்டிங் நம்பர் இன்றைக்கி வரணும். பெண்டிங் நம்பர் வரலன்னா அதுக்கு பவராக 0க்கு 9 பவர், 0க்கு 7 பவர், 7க்கு 0வும் பவர், 7க்கு 9 பவர்னா 3 எண்கள்லையும் பவர் திரும்ப நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா இந்த 3 எண்களில் ஒரு எண்கள் கரெக்டாக வந்து நம்மளோட கெஸ்ஸிங்கில் வரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஸோ ஒரு 782 அப்படிங்கிற ஒரு கணிப்பு வந்து ஒரு கணிப்பாக இருக்குது. நீங்களும் அதை கெஸ்ஸிங்கில் எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது எப்படி நம்மளுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். அதே மாதிரி நான் இந்த மாதிரி 2:30க்குலாம் நம்ம வந்து மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் நான் வந்து ட்ரை பண்ணிவிடுவேன். ஏன் அப்படின்னா அந்த குயின் சார்ட்டில் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு 2 மணி ரிசல்ட்லாம் வந்துடுது. ஸோ மெம்பர்ஷிப் போஸ்ட் வந்து 2:30 மணிக்கு வந்துடும். அதில் வந்து ஒரு 4D அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகள் எடுக்கலாம். இது கூட 571 580 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு நண்பர்களே. அதான் வந்து நேற்று ஆனாலும் 264 அப்படிங்கிறது அந்த சப்போர்ட் நம்பர்லேருந்து நேற்று இறங்கிடுச்சு கார்னே ப்ளஸில். பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து சம்ருதியில் தெளிவாக ஒரே ஒரு 4D எண்ணு மட்டும் நேற்று 2:45க்கு நம்ம போஸ்டிங் போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து 2:30 மணிக்கெலாம் போஸ்டிங் போட்டுடலாம். அதனால் 4D அப்படிங்கிற கணிப்புகள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. போஸ்ட்டில் வரும், வீடியோவாக வராது. திரும்ப சொல்கிறேன், 2:30 மணி 2:40 அதிகபட்சம் 2:30 to 2:45
நம்ம சேனலில் போஸ்ட் டேப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் அந்த போஸ்ட்டில் என்ன இருக்குங்கிறது வரும். இவ்வளோ தான் விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஜாயின் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நீங்களே பாருங்கள், நம்மளுடைய கணிப்புகளில் தினசரி வந்து ஒரு நாள் அதில் வந்து நம்ம கணிப்புகளில் இருக்கிறதுல லைட்டாக மிஸ் ஆனது, மறுநாள் வந்து அது பிசியாகவோ ஏபியாகவோ ஏசியாகவோ நம்மளுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிறது இது மூலிமா நான் சொல்லிக்கிறேன். மறக்காமல் அப்படியே நம்மளோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்கையும் கொடுக்குறேன். அதுலேயும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.